விஞ்ஞானமே கூறுகின்றது அறிவியல் நம்பிக்கையின்படி பிளாசிபோ எஃபெக்ட். பிளாசிபோ எஃபெக்ட் என்பது உங்களுடைய மனதின் மூலமாக இல்லாவிட்டால் இன்னொருவர் மூலமாக உங்கள் மனதை சீர்படுத்துவது. மனதுக்கும் உடலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. மனதை சிறப்பாக்க வேண்டும். மனதை சிறப்பாக்குவதற்கு மிகவும் முக்கியம் தியானம். தியானத்தின் போது மட்டும்தான் உங்களுடைய மனம் மிக தெளிவடைகின்றது, ஓய்வடைகின்றது, அமைதியாக இருக்கின்றது. இந்த இரைச்சல் மிக்க உலகத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு தனிமையில் சென்று தியானம் பண்ணினால் மட்டும்தான் உங்களுடைய மனம் சிறப்பாக அமைதி அடைகின்றது. எல்லோருக்கும் வணக்கம். நான் சுரேஷ்குமார். எல்லோரும் அப்படி இருக்கீங்க? நான் மிக்க நலமாக இருக்கின்றேன். உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் அளவற்ற மகிழ்ச்சி. அதாவது ஒரு ஆளுக்கு புற்றுநோயே இல்லாத ஒருவருக்கு புற்றுநோய் இருப்பதாக கூறினால், இன்னும் சில தினங்களில் இறந்து போவதாக கூறினால் அவருக்கு நிச்சயமாக புற்றுநோய் இறந்து போவார். அது ஏன் அப்படி வருகின்றது? எப்பயாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அப்படி ஏன் புற்றுநோய் வருகின்றது என்றால், அப்போ அந்த புற்றுநோயிலிருந்தும் அவரை காப்பாற்ற முடியும் தானே? ஏன் முடியாது? ஒரு ஆளுக்கு புற்றுநோய் இருக்கு, புற்றுநோயே இல்லாத ஒருவருக்கு புற்றுநோய் இருப்பதாக கூறினால் அந்த புற்றுநோய் வருகின்றது. எங்கிருந்து வருகின்றது? இந்த மைண்ட் மூலமாக வருகின்றது. மனதின் மூலமாக அது தோற்றுவிக்கப்படுகின்றது. ஏனென்றால் மனதிற்கும் உடலுக்கும் தொடர்பு இருக்கின்றது. மனது உடலை கட்டுப்படுத்துகின்றது. மனதின் மூலமாக உடலை கட்டுப்படுத்த முடியும். மனதின் மூலமாக உடலில் உள்ள நோய்களிலிருந்து விடுபட முடியும். இது அந்த காலத்திலே சித்தர்கள் இதை நிரூபித்து காட்டியுள்ளார்கள். இந்த காலத்திலே விஞ்ஞான உலகமும் சரி, அறிவியல் உலகமும் சரி, இதை சரி என்று நிரூபித்திருக்கின்றது. மிஸ்டர் லிப்டன், ப்ரூஸ் லிப்டன் என்பவர் இதை ஒரு விஞ்ஞான ரீதியாக ஆராய்ந்து இதை நிரூபித்திருக்கின்றார். புற்றுநோயே இல்லாத ஒருவருக்கு புற்றுநோய் இருப்பதாக கூறினால் அவருக்கு நிச்சயமாக புற்றுநோய் இறந்து போவார் என்று அவர் அதை அறிவியல் ஊடாக நிரூபித்து காட்டியிருக்கின்றார். மனதுக்கும் உடலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. மனதை சிறப்பாக்க வேண்டும். மனதை சிறப்பாக்குவதற்கு மிகவும் முக்கியம் தியானம். தியானத்தின் போது மட்டும்தான் உங்களுடைய மனம் மிக தெளிவடைகின்றது, ஓய்வடைகின்றது, அமைதியாக இருக்கின்றது. இந்த இரைச்சல் மிக்க உலகத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு தனிமையில் சென்று தியானம் பண்ணினால் மட்டும்தான் உங்களுடைய மனம் சிறப்பாக அமைதி அடைகின்றது. ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் எது முக்கியம் என்று கேட்டால் அமைதி தான் முக்கியம். அமைதியான மனம்தான் சிறந்தது. உலகத்திலே சிறந்தது அமைதியான மனம். உங்களுடைய மனம் அமைதியாக இருக்கும் பொழுது மட்டும்தான் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் புதுப்பிக்கப்படுகின்றது. புதுப்பிக்கப்படுவது மட்டுமல்ல, அனைத்தும் திருத்தப்படுகின்றது, ஒழுங்கமைக்கப்படுகின்றது. அப்போ ஒழுங்கமைக்கப்படும் போது உங்களுக்கு உடலில் சிறந்த ஹார்மோன்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றது. சிறந்த ஹார்மோன் செரோட்டோனின், ஆக்சிடோசின், டோப்பமின், என்டோஃபின் இதெல்லாம் சிறப்பாக உற்பத்தி செய்யப்படுகின்றது உடலில். கெட்ட ஹார்மோன்கள் குறைக்கப்படுகின்றது. அந்த அளவை கோர்ட்டிசோல் அதெல்லாம் குறையும். நீங்கள் தியானம் பண்ணும்போது கெட்ட ஹார்மோனின் அளவு குறைந்து கொண்டே செல்லும். விஞ்ஞானமே கூறுகின்றது அறிவியல் நம்பிக்கையின்படி பிளாசிபோ எஃபெக்ட். பிளாசிபோ எஃபெக்ட் என்பது உங்களுடைய மனதின் மூலமாக இல்லாவிட்டால் இன்னொருவர் மூலமாக உங்கள் மனதை சீர்படுத்துவது. அதுதான் பிளாசிபோ எஃபெக்ட். மனதிலே நீங்கள் எதை போடுகின்றீர்களோ அது சிறப்பாக மனது ஒரு விளைநிலம் போல. அதில் எதை போட்டாலும் அது சிறப்பாக விளையும். நல்லதை போட்டாலும் விளையும், கெட்டதை போட்டாலும் அது விளையும். அப்போ நீங்கள் தான் அதை முடிவெடுக்க வேண்டும், எதை உங்கள் மனதிலே போட்டு விதைக்க வேண்டும் என்று. நீங்கள் எதை போட்டாலும் நிச்சயமாக அறுவடை நிச்சயம். எதை போட்டாலும் அறுவடை நிச்சயம். மறந்துவிட வேண்டாம். ஏனென்றால் அறுவடை தான் முக்கியம். அப்போ நீங்கள் நல்ல விடயங்களை மட்டும் போடுங்கள், சிறப்பான அறுவடையை உண்டு பண்ணலாம்.